அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி, குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு இலவச பொருட்கள் மற்றும் முக்கியமான சலுகைகள் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ரேஷன் கார்டு மற்றும் பொது விநியோக அமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் அறிமுகமாகின்றன. உணவு தானியங்கள் பெறும் முறையில் இருந்து பயனாளர்கள் சரிபார்ப்பு வரை பல்வேறு நிலைகளில் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளது. இப்புதிய விதிமுறைகள் நகர்ப்புற மட்டுமில்லாமல் கிராமப்புற மக்களுக்கும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. அதன்படி ஏப்ரல் மாதம் கொண்டுவரப்பட்ட மாற்றங்களே மிக மிக முக்கியமானது. 3 மாதங்களுக்கு தேவையான உணவு தானியங்களை ஒரே முறையில் வழங்கும் திட்டம். இதன்படி ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கான அரிசி, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ஒரே நேரத்தில் வழங்கப்படும். இந்த முடிவு மத்திய அரசின் கிடங்குகளில் உள்ள பழைய கோதுமை இருப்புகளை காலி செய்ய வேண்டியும் மாதந்தோறும் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை பெற வேண்டிய மக்களின் சிரமத்தை குறைக்கும் முயற்சியாகவும் இது அமைந்துள்ளது. வேலைக்கு செல்லும் மக்கள் மற்றும் கிராமப்புறங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இ-KYC கட்டாயம். புதிய மாற்றங்களில் அடுத்த முக்கிய அம்சம் இ-KYC கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து பயனாளர்களும் தங்களது ஆதார் விவரங்களை சரிபார்த்து இ-KYC செயல்முறையில் நிறைவு செய்ய வேண்டும். இந்த நடைமுறை நிறைவேற்றப்படாததால் இனிவரும் மாதங்களில் ரேஷன் பொருட்கள் பெறுவதில் சிக்கல்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. எனவே பொதுமக்கள் தாமதிக்காமல் இந்த செயல்முறையை முடிக்க வேண்டும் என்பது முக்கிய அறிவுறுத்தலாக உள்ளது. அடுத்த அறிவிப்பாக புதிய ரேஷன் கார்டு விநியோகம். தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளன. இதனால் புதிய ரேஷன் கார்டுகளை அச்சிட்டு வழங்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் புதிய ரேஷன் கார்டுகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப செயல்முறை வழக்கம் போல நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் எந்த தடையுமின்றி விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.